போக்கிமான் கேமர்ஸ் அப்படிங்கிறவங்க டைம் டிராவலை பத்தி கேட்டிருந்தீங்க. வெல், அதுக்கு முன்னாடி நேரம் நிறுத்தப்பட்டால் வருகிற ஆபத்தை நாம தெரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு நாம டைம் ஃப்ரீஸ் பண்றத பத்தி பார்க்கலாம். அண்ட் இதே சீரீஸ்ல அடுத்து டைம் டிராவலை பத்தி பார்க்கலாம். நேரத்தை நிறுத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட டிவைஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. விஷயங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. ஒருவேளை நீங்க நேரத்தை நிறுத்திட்டீங்கன்னா உங்க கண்கள் குருடாயிரும், உங்க காதுகள் கேட்காது, அண்ட் உங்களால ஒரு சிங்கிள் மசில கூட அசைக்க முடியாது. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ உங்களால் நேரத்தை நிறுத்த முடிந்தால் எப்படி இருக்கும்? பிசிக்ஸ்ல இந்த ஃபார்முலா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதாவது ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அண்ட் டைம் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ நீங்க டைம் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு ஆக்கணும்னா நீங்க பயங்கர வேகமா பயணிக்கணும். அண்ட் நம்மளால லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியாததுனால பிசிக்ஸோட கோட்பாடுகளை உடைச்சு நேரத்தை ஸ்டாப் பண்றது உண்மையிலேயே சாத்தியமில்லாத காரியம். ஆனா இந்த சாத்தியமற்ற தன்மைகளை ஸ்கிப் பண்ணிட்டு ஒருவேளை நம்மளால நேரத்தை நிறுத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கலாம். மூவிங்ல இருக்கிற மக்கள் ஸ்டாப் ஆயிருவாங்க, ஓடுற தண்ணீரும் ஸ்டாப் ஆயிரும். எல்லா மாலிகுல்களும் அந்தந்த இடத்துல அப்படியே நின்னுரும். நேரம் ஸ்டாப் ஆனதை பத்தி உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது, ஏன்னா உங்க நியூரான்ஸால அசைய முடியாது. ரொம்ப போரிங்கா இருக்குல்ல? சோ இந்த சினாரியோல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அந்த பாஸ் பட்டன் அழுத்துறது நீங்களா இருந்தா எப்படி இருக்கும்? வெல், உங்களுக்கு இது அவ்வளவு சாதகமா அமையாது. ஏன்னா நேரம் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு சில சைடு எஃபெக்ட்கள் ஏற்பட்டிருக்கும். நேரம் நிறுத்தப்பட்ட அடுத்த வினாடியே உங்களால எதையும் பார்க்க முடியாது. காரணம், நேரம் ஸ்டாப் பண்ணப்பட்டதுனால லைட்டோட ஸ்பீட்ல பயணிக்கிற போட்டான்களும் ஸ்டாப் ஆயிரும். அது மட்டும் இல்லாம உங்க காதுகளால எதையும் கேட்க முடியாது. காரணம், காத்துல டிராவல் பண்ற சவுண்ட் வேவ்ஸால உங்க இயர் ட்ரம்ஸை ரீச் பண்ண முடியாது. சுத்தி இருக்கிற உறைஞ்சு போன மாலிகூல்ஸ்ல நீங்க ட்ராப் பண்ணப்பட்டதுனால உங்களால உங்க விரல கூட அசைக்க முடியாது. அண்ட் இது இன்னும் மோசமா ஆகும். நேரம் நிறுத்தப்பட்டதுனால ஆக்சிஜன் மாலிகூல்ஸால உங்க லங்ஸ்குள்ள போக முடியாது. சோ உங்களால சுவாசிக்க முடியாது, உங்களுக்கு கண்ணு தெரியாது, அண்ட் காதுகளும் கேட்காது. நீங்க இறந்து போறதுக்கு முன்னாடி நேரத்தை ரெஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களால இதுல இருந்து தப்பிச்சிட முடியும். சோ இந்த சினாரியோல இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை நீங்க ஒரு பபுள்குள்ள அடைக்கப்பட்டிருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பபுள்குள்ள மட்டும் நேரம் நார்மலா இருக்கும். சுத்தி இருக்கிற விஷயங்களை அஃபெக்ட் பண்ண முடியும், உங்களால அசைய முடியும் அண்ட் சுவாசிக்க முடியும். ஆனாலும் உங்களால இன்னும் பபுளுக்கு வெளியே இருக்கிற சத்தங்களை கேட்க முடியாது. உங்க பார்வை திறன் எப்படி இருக்கும்? வெல், உங்க கண்களால எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் லைட்டை கேப்சர் பண்ண முடியும். ஆனா உங்க மூளையால அநேகமா அந்த தகவல்களை டீகோட் பண்ண முடியாது. உங்க கண்களுக்கு எல்லாமே வாஷ்ட் அவுட்டா தெரியும். இந்த சினாரியோ அவ்வளவு வேடிக்கையா இல்லல? சோ நாம ஏன் நேரத்தை நிறுத்துறதுக்கு பதிலா ஸ்லோ பண்றதா கற்பனை பண்ணக்கூடாது? வெல், லைட்டை நீங்க ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஃப்ராரெட் வேவ்ஸா மாறிடும். சோ உங்க கண்கள் அடையறதுக்கு முன்னாடியே அந்த வேவ்ஸ்கள் மறைஞ்சி போயிரும். இதே விஷயம் தான் சவுண்ட் வேவ்ஸ்லயும் நடக்கும். சோ உங்களால கேட்கவும் முடியாது. மனிதர்களால கேட்க முடியாத ஃப்ரீக்வன்சிக்கு சவுண்ட் வேவ்ஸ் குறைஞ்சிரும். இது எல்லாத்துக்கும் மேல நேரத்தை நிறுத்துறதுங்கிறது அவ்வளவு பிராக்டிக்கலான விஷயமா இருக்காது. மேபி காலத்தை பின்னோக்கி கடந்து போய் பார்க்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை நம்மளால டைம் டிராவல் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? வெல், அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சுட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தரமான சம்பவங்கள் தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சுட்ட போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.